ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் அரிசி எடுத்து வேக வச்சுருக்கேன். ரைஸ் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மார்க் இருக்குது இல்லைங்களா? இந்த மார்க் அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரைஸ் கரெக்டாக குக் ஆகி வந்துடும். உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் செஞ்சுக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். நம்ம உப்பு போட்டு குக் பண்ணும்போது ரைஸ் வந்து நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு கண்டெய்னரில் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்ட பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்கேன். நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை போட்டோம், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நிறைய பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அது முழுசாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக ஆன பிறகு நம்ம எடுத்து வச்ச கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறமா க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி அப்படியே போட்டிருக்கேன். இது ரொம்ப நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை. ஆனியன்ஸ் சாஃப்ட் ஆனாலே போதும் லெமன் ரைஸ்க்கு. அதுக்கு ஆனியன்ஸு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடுறேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போடுறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இந்த மாதிரி நம்ம லெமன் ரைஸ்க்கு இந்த மாதிரி நம்ம செய்து கொச்சி மாதிரி நம்ம வச்சுக்கணும்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் செய்து நம்ம இந்த கொச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போகலாம். ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, எங்கன்னா ட்ரிப்புக்கு போனோம்னா கூட இந்த மாதிரி நம்ம செய்து எடுத்துகிட்டு போகலாம். 2 லெமன் சைஸ் அளவு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸு இதில் ஃப்ரூட் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி வந்துச்சு. லெமன் ரைஸ் நல்லா கொச்சி மாதிரி ஜூஸியாக. இந்த அனியன்ஸ் போட்டாலே ஒரு செப்பரேட் டேஸ்ட்டு தான். இந்த கொச்சி வந்து நம்ம எவ்வளோ ரைஸுக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிச்சம் எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ எமர்ஜென்சிக்கு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கொச்சியில் 2 கப்ஸ் ரைஸ் போடுறேன். நம்ம இப்போ செய்த ரைஸ் தான் போடுறோம், சூடான ரைஸு. லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இன்னொரு கப் ரைஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் இப்போ போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. நம்ம சால்ட் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ரைஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம்.
இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் எடுத்துன்னு போகும்போது இந்த லெமன் இந்த ரைஸில் ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ரைஸு சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் எக்கு ஃப்ரைட்டை வச்சு சர்வ் பண்ணுறேன். பெப்பர் சால்ட் போட்டு எக்கு ஃப்ரை பண்ணியிருக்கு. இது வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக லெமன் ரைஸ் வித் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.